ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி எந்திரிச்சாச்சு. காலையில் என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் ஸ்டாலுக்கு உளுந்தங்களி ரெடி ஆகிட்டு இருக்கு. பால் கொஞ்சோண்டு இருக்குது, அதை அடுப்பில் வச்சுருக்கேன் சூடு பண்ணுறதுக்கு. இலக்கியம் எந்திரிச்சிட்டான், படிக்கிறோன்னு சொல்லிவிட்டு. ஸோ அவனுக்கு அப்படியே ஒரு கிளாஸ் பால் ஆற்றி கொடுத்துடலாம். களி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவரையும் அனுப்பி விடணும். அனுப்பிச்சி விட்டு என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். களி கிண்டி கொடுத்தாச்சு, பாலை வச்சாச்சு. பாலை ஆஃப் பண்ணிட்டேன். இது இலக்கியனுக்கு களி, அவனுக்கு களினா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தான் வருவா, காலையில் போகும்போது தானே வருவா. சரிப்பா, பாய். சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி சுண்டல் குழம்பு கத்திரிக்காய் போட்டு பண்ண போகிறேன். அப்புறம் அவரைக்காய் இருக்குது. இது பிரண்டை துவையல் வைப்போம் பசங்களுக்கு சாப்பாடு பரட்டி கொடுக்குறதுக்காக. நைட்டே இதை மட்டும் ஆஞ்சி வச்சுட்டேன். மற்றபடி கருவேப்பிலை, மல்லிச்செடி, பச்சை மிளகா இருக்குது. உருளைக்கிழங்கும் வறுவல் பண்ணுவோம்னு நினச்சிட்ருக்கேன். பார்த்துருவோம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முளை கொதிக்க போகுது. அரிசியை கழுவி போட்டுட்டு காயை கட் பண்ணிவிட்டு பார்ப்போம். அடுத்து மீன் குட்டியும் எழுப்பணும், பெரியாரையும் எழுப்பணும். மீன் குட்டிக்கும் ஏதோ போட்டி இருக்கான், படிக்கணுமா. பெரியாரை எழுப்பணும். எழுப்ப சொன்னால் என்னன்னு தெரியலை. நல்லா பிரண்டை வதக்கி முடிச்சாச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. அடுத்து அவரைக்காய்க்கு பொரியலுக்கு ரெடி பண்ணணும். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. புளியும் எல்லாமே ரெடியாக இருக்குது. குழம்பு வைக்க ரெடி பண்ணணும். அவரைக்காய் ரெடியாக போகுது. பிரண்டை துவையல் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கியாச்சு. திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் கடலை சுண்டல் போட்டு புளிக்குழம்பு ரெடி. இங்கே அவரைக்காயும் முட்டையும் போட்டு அதுவும் ரெடி. இது ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். பரவாயில்ல, நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ இதில் சாதத்தில் பிரண்டையை போட்டு பசங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். எல்லா வேலையும் முடிஞ்சு பசங்களுக்கும் சாப்பாடு கட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கோன்னு ஃபைனலாக ஒரு தடவை பார்த்துடலாமா. ஒயிட் ரைஸ், இது கத்திரிக்காயும் சுண்டலும் போட்டு குழம்பு. அதுக்கப்புறம் பிரண்டை துவையல், அவரைக்காயும் முட்டையும் போட்டு பொரியல். இது உருளைக்கிழங்கு. இது கோதுமை ரவை உப்புமா. இன்றைக்கி அவ்வளோதான் சமையல். இன்னொரு சமையலில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.